இப்போ சடன்லி நீங்க உங்க வீட்டில் யாரோ ஒருத்தர் டெத் ஆகணும். அவன் என்ன பண்ணுவான்னா சுடுகாட்டுக்கு போயிடுவான். சுடுகாடுனாக்கா சர்வசாதாரணமாக சிட்டி சைடில் நடமாடக்கூடிய சுடுகாட்டுக்கெல்லாம் எவனும் போக மாட்டான். பழைய காலத்தில் அது யூஸ் பண்ணாத ஒரு சுடுகாடை தேர்ந்தெடுத்து போவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த மனிதன் மாதிரியே ஒரு பொம்மையை செய்வாங்க. அது மண்ணு பொம்மையாக இருக்கலாம், இல்லை அரிசி மாவால் செஞ்ச பொம்மையாக இருக்கலாம், இல்லை ஒரு மிருகத்தோட உடல் இருக்கு இல்லையா, அந்த உடல் வச்சு செய்யக்கூடிய பொம்மையாக இருக்கலாம். மிருகத்தோட உடல்னாக்கா அதை சாகடிச்சிருவாங்க. முன்னாடியே செத்து கிடக்கும். அதை எடுத்துட்டு போயிடுவாங்க. எடுத்துட்டு போயிட்டு அந்த உடல்ல என்ன பண்ணுவாங்கன்னா அவனோட பேர் எழுதுவாங்க. யாரு அந்த இறந்த மிருகத்துக்கு செய்யறோமோ அவரோட பேர் எழுதுவாங்க. அந்த மிருகத்துல அவன் அந்த மனிதனோட உருவத்தை வரைவாங்க. மனுஷன் மேல வரைஞ்சி அது மேல ஊசிகளால ஸ்டிக் பண்ணுவாங்க. அந்த ஊசிகள் என்னன்னா ஒவ்வொரு ஊசியிலையும் அவன் பல முறை மந்திர பிரயோகம் பண்ணி ஊதி அதை சொருவான். சரியா? அந்த மனுஷன் பிசினஸ் மேனா இருப்பான், மென்டலி டிப்ரெஷன் ஆகணும். என்ன பண்ணுவான்னா அவன் தலையில சொருவான். புரியுதுங்களா? தலையில சைட்ல சொறி வச்சிரும். அப்போ அவனுக்கு என்ன ஆகும், எப்போ பார்த்தாலும் வேலை செய்ய போனாலே டென்ஷன் ஆயிடுவான், தலைவலி வந்துடும். டாக்டர் கிட்ட போனா ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லுவாங்க. அவன் முடங்கி போகணும், கை காலெல்லாம் செயல இல்லாத மாதிரி ஆகணும். அப்ப என்ன பண்ணுவான், ஒரு சைடு ஷோல்டர்ல இப்ப நம்மளுக்கு இந்த ஜாயிண்ட் தானே மெயின். அப்ப இந்த ஷோல்டர்ல ஜாயிண்ட்ல குத்துனா என்ன ஆகும், அங்க ஒரு பஞ்ச் பண்ண மாதிரி ஆயிடும். அதே மாதிரிதான் கால்ல. இந்த மாதிரி அந்த மனுஷனை எந்தெந்த உறுப்புகள் செயல் இழக்க செய்யணுமோ எல்லா இடத்துலயும் அந்த பின்களை சொல்லுவாங்க. The Vivo V50 with stunning design and pro-level portrait photography. Buy now.